ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான கால் ஃபார் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இன்டர்வியூ நான் இன்டர்வியூ 2 போஸ்ட்டுமே சேர்த்து 2327 வேகன்சி இப்போதைக்கு இருக்குது. பட் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா 3000+ கண்டிப்பாக வந்துடும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ரெகுலர் பேட்ச் மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். இது இல்லாமல் 2 மணிக்கு மேலே டிஸ்கஷன் இருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும் லீவ் இருக்கும். வீக்கெண்ட் பேட்ச் கிடையாது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச். நம்ம எப்போயுமே சொல்கிறது தான், நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிட்டோம் அல்லது நீங்களே நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கடுத்து மேலும் மேலும் படிக்கிறதுல வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரிவிஷன் டெஸ்ட்டு இதில் தான் உங்களோட டயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட்டு பேட்ச் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த இதில் நான் சொல்லிடுறேன். 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான டெஸ்ட்டு, இப்போ தான் சொன்னாங்க நியூ கம்மர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான டெஸ்ட்டு. இன்னொன்று ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்லேயே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கான டெஸ்ட்டு. 2 விதமான செப்பரேட் டெஸ்ட்டு ஷெட்யூல் இருக்குது. அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பிரம்மாஸ்திரா. இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட்டு. மொத்தம் 200 கொஸ்டின் ஒரிஜினல் OMR ஷீட்டில் எழுதுவீங்க. இதெல்லாம் எப்பயும் போல் நம்ம பண்ணுறது தான். இந்த டெஸ்ட்டு சிலபஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 6th தமிழ் நியூ புக்கு, 10th ஓல்டு புக்கு, இது 2 சேர்த்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு, அது என்னங்கிறது நம்ம டீட்டெயில்டாக அந்தந்த வாரத்துக்குரியதை வந்து இண்டிவிஜுவலாக டெலகிராமில் அனுப்பிச்சிடுவோம். 3வது ஜிஎஸ்சில் யூனிட் 8ல் பாதி சிலபஸ் அதுவுமே மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். சயின்ஸில் 10th ஃபிசிக்ஸ் என்னென்ன படிக்கணுங்கிறதையும் அனுப்பிச்சிடுவோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரி 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சிலபஸ். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 6th டெஸ்ட்டு பாருங்கள். மொதல் 5 டெஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் 6th டெஸ்ட்டு. அடுத்து ஃபைனலாக 3 மாடல் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டோட டைம் டேபிளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சிற்பி அகாடமி திண்டுக்கல்ங்கிற டெலகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கு. இதுதான் ப்ரெஷர்ஸ் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இப்போ இந்த குரூப் 4 நல்லா படித்து எழுதுனவங்க அவங்களுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் இது வந்து தமிழுக்கு எப்பயும் போல் இம்பார்ட்டண்ட் அதிகமாக கொடுத்துருக்கோம். காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 160ங்கிறது பக்காவான சேஃப் ஜோன். 150க்கு மேலே எடுத்திங்கனாலே ஓரளவு ஓகே தான். 160ங்கிறது பக்காவான ஒரு சேஃப் ஜோன். நீங்கள் 160 போட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடலாம். இந்த தமிழ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 100க்கு 95+, இதுதான் இந்த டெஸ்ட்டோட மேஜர் டார்கெட்டு. மேக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் பார்த்திங்கன்னா ஒரு 28 கொஸ்டின் பக்கம் கேட்டிருந்தாங்க மேக்ஸ் ரீசனிங்கும் சேர்த்து. இதில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 25னா உங்களுக்கு 22+. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 117 கொஸ்டின்ஸ் வந்துடும். நான் 150 எடுத்திங்கன்னா பாஸு, 160 எடுத்திங்கன்னா பக்காவான சேஃப் ஜோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்சில் வந்து இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸில் இருந்து நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின் போட்டிங்கனாலே போதும். இல்லை சார் நான் ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 40 கொஸ்டின் போட்டிங்கனாலே உங்களுக்கு மொத்தம் 157 கொஸ்டின்ஸ் ஆகிடும். ஸோ 157 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் அந்த டெஸ்ட்டோட டார்கெட்டு. இப்போ அடுத்து ஃப்ரெஷர்ஸ், நான் இப்போ தான் வரேன், ஒரு 1 இயராக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்ப்போம்.